சே, ஒரு சிலர் நல்லா மேக்கப் போட்டு தான் அழகா இருக்க மாதிரி வெளியே காமிச்சுக்கிட்டாவ. ஆனா நம்ம மேக்கப் எல்லாம் போடாம இயற்கையிலேயே அழகுதான் ஐயா. நெஞ்சாங்கூட்டில் நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெத்தி போட்டில் தீயை வைக்கிறாய். வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு, கேட்டு பாப்போம். என்னங்க என்னங்க? என்னம்மா சொன்ன? என்னங்க அப்படி சொன்னீங்க? இது கனவா நனவா ஆண்டவா? ஐயோ நிஜம்தாங்க. நீ இவ்வளவு மரியாதையா என்ன பேசவே மாட்டியம்மா. என்ன அதிசயமா இருக்கு இப்படி எல்லாம் பேசுற. என்னாச்சு? நல்லா தானே இருக்கு? உடம்புக்கு எதுவும் முடியாம போயிட்டோ? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தான். ஐயோ, கேட்கவே காதுக்கு என்ன இனிமையா இருக்கு தெரியுமாம்மா. என்ன இந்த திடீர் மாற்றம்? இல்லைங்க அத்தான், ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி மாறும் அவிய புருஷன்களை மரியாதையா தான் பேசுறாவ. நான் மட்டும் உங்களை மரியாதையே இல்லாம கூப்பிடுறது, அடிக்கிறது, உங்களை ஏசுறது அதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருச்சு அத்தான். அதான் இனிமே உங்களை மரியாதையா கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மலரு. இதெல்லாம் என் வாழ்க்கையில கிடையவே கிடையாதுன்னு நினைச்ச ஒண்ணு. ஆனா நான் கேட்காமயே இப்படி நடக்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அட விடுங்க அத்தான், வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டு இருக்கேம்மா. என்ன இன்னைக்கு நேரமா கிளம்புன மாதிரி இருக்கு? இல்ல, சும்மா அப்படியே பொறுமையா பைக் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பினேன். இன்னும் நேரம் இருக்கு. பொண்டாட்டி இப்படி மரியாதையா அன்போடு பேசும்போது வேலை என்ன வேலை? நீ பேசுமா, நான் பிறகு போய்கிடுறேன். சரிங்க அத்தான். என்னங்க நீங்க ஃபோன் பாத்தீங்களா? பார்த்தேனேம்மா, செத்த நேரத்துக்கு முந்தி கூட பார்த்தேன். ஏன், நீ எதுவும் அனுப்பி இருந்தது நான் பார்க்கலையோ? இல்ல இல்ல, அதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஆனா ஒரு 2 நாளா ஒரு காதல் ஜோடியை பத்தி நிறைய வீடியோ பார்த்தேன். அதான் நீங்க பாத்தீங்களான்னு கேக்கேன். காதல் ஜோடியை பத்தியா? யாருமா? அதாங்க, வெளிநாட்டுல ஒரு காதல் ஜோடி உயரமான இடத்துக்கு போய் அங்க அந்த பையன் அந்த பிள்ளைக்கு காதல சொன்னாம்ல. ஆமா மலரு, பார்த்தேன். எனக்கு பார்க்கும் போதே தலையை சுத்திட்டு வந்துட்டு. எவ்வளவு உயரம் பத்தியா? ஆமாங்க, அந்த பிள்ளை கொடுத்து வச்சவ. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, ஊரே பாக்குற மாதிரி உலகமே பாக்குற மாதிரி அந்த பையன் எவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். நம்ம கிடக்கும் தூத்துக்குடியில ஒரு ஊர்ல, ஆனா நம்ம வரைக்கும் அவ பிரபலமா இருக்கா பத்தியில. அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றுட்டாங்கல்ல. ஆமா ஆமா, அவிய 2 பேர்த்துக்கும் அப்படி ஏறுறதுல ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. ஆசையா ஆர்வமா 2 பேரும் நிறைய இந்த மாதிரி ஏறி இருக்காவலாம். ஆமா, இத பத்தி ஏன் திடீர்னு காலையிலேயே பேசுறா? அது ஒண்ணும் இல்ல, எனக்கும் உனக்கும் அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுங்க. எது, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன? அந்த மாதிரி பண்ண சொல்றா? ஆமாங்க, நான் உங்ககிட்ட தங்கத்துல நகை எடுத்து கொடுங்க, வைரத்துல நகை எடுத்து கொடுங்கன்னா கேட்கேன். கொஞ்ச தூரம் ஏறி போய் எனக்கு சொல்லுங்கன்னு தானே சொல்றேன். ஏம்மா, அதெல்லாம் நீ விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. கரணம் தப்பினால் மரணம், கேள்விப்பட்டிருக்கியா? செத்த நவுண்டு உளுந்தே அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சு. சரி, அப்படி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியே, நீ ஏறிடுவியா? அதெல்லாம் ஏறிடுவேங்க. ஏண்டி, எனக்கு ஏற தெரியாது, நீ எப்படி ஏறுவா? அதெல்லாம் நம்ம காதலுக்காக நான் செய்வேன். இங்க பாரு மலரு, அந்த பையன் இப்பதான் அந்த பிள்ளைக்கு லவ்வே சொல்லியிருக்கான். நான் உனக்கு லவ் சொல்லி உன்னை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தையும் பத்துட்டோம். இப்ப அப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ல. ஏங்க என்ன தப்பு? கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தா எனக்கு ஒரு லவ் யூன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்ல அப்படி ப்ரப்போஸ் தான் பண்ண மாட்டீங்களா? கல்யாணம் பண்ணவே இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண கூடாதுன்னு யாரு சொன்னா? காதல் என்னைக்கும் காதல் தாங்க. அப்போ உனக்கு அப்படி செஞ்சே ஆகணுங்கிற. சரி வா. ஐயா ஜாலி. என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? வந்து தொலை. ஐ லவ் யூ மலரு, மலரு, மலரு. என்னையா மலரு மலருங்கற? என்ன மலரு, இவ்வளவு நேரம் அத்தான் என்னங்கன்னா சொன்ன, இப்ப என்ன யாங்கற? பிறவு என்ன, ஒரு ஆசையில அப்படிலாம் பண்ணுன்னு கேட்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்க. நம்ம வீட்டுல மொட்டை மாடி மட்டும்தான் இருக்கு, அதுக்கு இன்னும் படிக்கட்டலன்னு உனக்கே தெரியும். எப்படி ஏணி போட்டா உன்னை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறதுன்னு தான் இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கம் தான் கதவு திறந்து வச்சா நல்ல மாடி மாதிரி வெளியே பார்க்க நல்லா இருக்கும்ல. சுத்தி பாரு, அழகா மரம் வீடு எல்லாம் தெரியுது. உனக்கு ஒரு உயரமா இருக்க இடத்துல இருக்க மாதிரி ஒரு நினப்பு வரணும்னு தான் இப்படி. யோ, அவ்வளவு தூரம் உன்னால ஏற முடியலனாலும் இங்க இருக்க மாடிக்காவது ஒரு ஏணி வச்சு என்னை ஏத்தி கூட்டிட்டு போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேங்க. அத கூட நீ பண்ணல. மலரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். எனக்கும் அப்படி செய்யணும்னு ஆசைதான். நான்லாம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி
என் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட விளையாடும் போது மாங்காய் பறிக்க, அதுவும் மாங்காய் திருட மரம் ஏறினவன். மாமரம் எந்த ஹைட்டுக்கு இருக்குன்னு உனக்கே தெரியும். அதுல ஏறினதையே பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். அதுக்கு பிறகு அதுல இருந்து விழுந்துட்டா ஐயோ கை கால் அடிபட்டுமேனு அந்த பயத்திலேயே நான் எதுவுமே ஏறினது கிடையாது. என்ன போய் அந்த ஹைட்டுக்கு ஏற சொன்னா எப்படிமா? அதான் என்னால ஏற முடியல. செவத்த உனக்கு ஹைட்டை பார்த்து தான் பயம். அதையாவது விட்டு தொலைஞ்சிட்டு எனக்கு ஏதாவது புதுசா வாங்கி தந்தா கூட பரவாயில்லையா? என் கையில இருக்க மோதிரத்தை கலட்டி எனக்கே தெரியையா. இங்க பாரு மலரு, எனக்கும் உனக்கு புதுசு வாங்கி தரணும்னு ஆசைதான். கையில ரூபாயே இல்ல. இருந்தாலும் என் பொண்டாட்டி ஆசைப்படுறான்னு தான் இதெல்லாம் செஞ்சேன். என்ன மன்னிச்சு என் காதலை ஏத்துக்கமா. மத்தவளுக்கு அமையுது, எனக்கு அமையல. அதுக்கு நான் கோவப்பட்டு என்ன செய்ய? சரி சரி, உன் காதலை ஏத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி மலரு. இன்னும் இதை வாங்கிக்க. கொண்டா. எம்மா கடைசியா பள்ளிக்கூடத்துல வீட்டு பாடம் எழுதலன்னு முட்டி போட்டது. பிறகு இப்ப முட்டி போட வச்சுட்டா. எலும்பையும் முடியலையே. மலரு கொஞ்சம் எழுப்பி விடுமா. புடிச்சு தூக்கு மலரு. ஐயோ, எருமை மாடி மாதிரி இருக்க, எப்படி தூக்குது? பார்த்து பார்த்து மெல்ல விழுந்துறாத. உன்னையும் வச்சுக்கிட்டு அந்த காதல் ஜோடி மாதிரி ஆகணும்னு நான் கனவு கண்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும், முட்டி போட்டாக்கு மேல எலும்ப கூட முடியல. மலரு இப்ப வயசு என்ன? எனக்கு 5 10 ஓடி ஆடி விளையாட. வயசுதான் 30 தொட்டுட்டே. 30 தானையா ஆகுது, அதுக்கே 30 தொட்டுட்டேங்கிற. என்ன செய்ய, உடம்பு எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்குது இப்பெல்லாம். இருந்தாலும் உன் புருஷன் நீ கேட்டிருந்தானே உனக்காக முட்டி போட்டுலாம் ப்ரப்போஸ் பண்ணேன். அதுவும் சரிதான் ஐயா, இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். அப்படி சொல்லு. உனக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு என் ஆசை இல்ல மலரு. உனக்கு எல்லாம் செஞ்சு தரணும் தான் என் ஆசை. கொஞ்சம் என் சூழ்நிலையும் புரிஞ்சுக்க. என்ன, நான் சம்பாதிக்கிறது பூரா உனக்கு தானே. கொஞ்சம் கொஞ்சமா ரூபா சேர்த்து உனக்கு நான் கண்டிப்பா எல்லாம் செய்வேன். என்ன? சரிங்க. வேலைக்கு நேரம் ஆயிட்டுல, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. நம்ம புருஷனுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம். நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல. இங்க பாத்தியா, என் கப்பல் தான் சூப்பரா போகுது. என் கப்பலும் அழகா தான்ப்பா போகுது. இல்ல இல்ல, என்னோடது தான் ஃபாஸ்டா ஸ்வைன்னு போகுது. உன்னோடது கொஞ்சம் பொறுமையா தான் போகுது. நான் தான் இந்த கேம்ல வின்னர். சரி சரி, நீயே வின் பண்ணிக்கோ. ஆனா என்னோடது தான் அழகான கலர்ல இருக்கு. நான் தான் அழகா செஞ்சிருக்கேன். ஆமா, என்னோடதை விட உன்னோடது அழகா தான் இருக்கு. சரி, அப்ப இந்த போட்டியில நீ வின்னர், அழகா யாரு செஞ்சிருக்காங்கங்கிறதுல நான் வின்னர். ஓகேவா? ஓகே. சிச்சோ, மழை தூருது. நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? நம்ம வந்ததுல இருந்து மழை தானப்பா தூருது. ஆமா, ஆனா இப்ப கொஞ்சம் வேகமா தூருதுல்ல, அதான் சொல்றேன். மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும்னு எங்க அம்மா சொல்லுவாவ. எங்க அம்மாவும் தான் சொல்லுவாவ. ஆனா மழையில நனைஞ்சா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. ஆமா ஆமா, மழையில நனையிறதே ஒரு ஜாலி தான். அப்ப நம்ம கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போலாமா? நல்ல ஐடியா. மழையில டான்ஸ் ஆடலாம்ப்பா, சூப்பரா இருக்கும். தாராளமா ஆடுவோமே. ஜாலி ஜாலி. சித்தப்பு சிக்கன்னு சிக்கன்னு வராளே வராளே, கடிக்க கரும்பு குத்துன்னு வராளே வராளே, உசுரை எடுத்து வச்சுக்க வராளே வராளே, கொடுத்தனா நீ தானே தன்னா நீ தானே. ஜாலி ஜாலி, சூப்பரா இருக்குப்பா. ஆமா ஆமா. ஏய், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? யார் அது டிஸ்டர்ப் பண்றது? யாரு நாங்க பாரு. அம்மா, என்ன ஆட்டம் மலைக்குள்ள கடந்து? அது அது வந்து வந்து என்ன என்ன வந்து போய் இங்க வாங்க ரெண்டு பேரும். அம்மா வர மாட்டோம். நாங்க வந்தா நீங்க அடிப்பீங்க. அடிக்க மாட்டோம் வாங்க. இல்ல, நீங்க அடிப்பீங்க. அந்த கையும் காலும் கீழே இருக்குங்க. இப்ப என்னப்பா பண்றது? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயத்துல உச்சாவே வருது. ஏய் ஏய், நெல்லு, ஓடாத. இது ஓடுறாளா? ஐயோ, என்ன மட்டும் மாட்டி விட்டுட்டு ஓடுறானே. ஏய் ஏய், நானும் வரேன்ப்பா. ரெண்டு பேரும் ஒழுங்கா நின்றுங்க, புடிச்சோன்னா அட்டி உரிச்சு விடுவோம். இந்த பிள்ளை என்னதான் செய்யறதோ தெரியல. வீட்டுக்குள்ள உட்காந்து அமைதியா விளையாடுனா கேட்க மாட்டேக்கா. பாலை தூக்கிட்டு வெளியே வந்துதான் விளையாடுவேன்னு வந்தா, அந்த ஆளை பாலை தூக்கி போட்டு அது மரத்துல போய் சிக்கிக்கிட்டு. இப்ப நான் என்ன செய்ய? இந்த பால் வேணும்னு ஒரே அழுக.
நான் எப்படி போய் எடுக்குது? அட நம்ம கீது இங்க என்ன பண்றா? ஹே கீது, கீது. ஹே ரம்மு, வாட் a சர்ப்ரைஸ். உன்னை நான் இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன இந்த பக்கம் ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா கீது, ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருந்தேன். வழியில உன்னை பார்த்தேன். என்ன வீட்டுக்கு வெளியே நின்று மல்லாந்து மேல பாத்துக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? ஐயோ, அதை ஏன் ரம்மு கேக்குற? என் பிள்ளை விளையாட்டு பொருள் ஏதாவது தாங்கம்மான்னு கேட்காளேன்னு ஒரு பால் எடுத்து கொடுத்தேன் பாத்துக்க. அவ உள்ள உட்காந்து ஒழுங்கா வச்சு விளையாடாம வெளியே கொண்டு வந்து தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருந்தா. அந்த ஆளு மேல தூக்கி எரிஞ்சிட்டா. எனக்கு பிறத்தால பாரு அந்த மர கிளையில போய் சிக்கிக்கிட்டு. அட ஆமா, சிக்கி கிடக்கு. இப்ப அதை தான் எடுக்க முடியல பாத்துக்க. எனக்கு அந்த பந்து வேணும் வேணும்னு ஒரே அழுக. நான் எடுத்து தாரேன்னு சமாதானப்படுத்தி உள்ள பொம்மை டிவியை போட்டு உட்கார வச்சுட்டு வெளியே வந்து நிக்கேன். எப்படி எடுக்கிறதுனே தெரியல. இங்க ஏனியும் கிடையாது. சரி, யாரையாவது எடுக்க சொல்லலாம்னா யாரும் இந்த வழியே போகவும் இல்லை. அதான் என்ன செய்யன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ வந்துட்டா. அவளும் தானே, இது என்ன பெரிய விஷயமா? நான் எடுத்து தரேன். ஐயோ, உனக்கு ஏன் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கீது, இதெல்லாம் ஒரு சின்ன வேலை தானே. இல்ல ரம்மு, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நீயே வேலைக்கு அவசரமா போயிட்டு இருப்ப. அதுல இது எதுக்குன்னுதான். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பர்மிஷன் போட்டுக்கலாம். நான் உனக்கு எடுத்து தரேன். சரி ரம்மு. பாத்து ரம்மு, அது எதுவும் பற்ற போகுது. கொஞ்சம் சேஃபாவே போ. சரி கீது, நான் பாத்துக்கிடுறேன். கீது, பாலை எடுத்துட்டேன். தேங்க்யூ ரம்மு, தேங்க்யூ சோ மச். நீ பாத்து கீழே இறங்கு, விழுந்துடாத. ஓகே கீது. நீ மட்டும் இல்லனா நான் இப்ப எப்படி அதை எடுத்திருப்பேனே தெரியல. பரவாயில்ல கீது, கரெக்ட் டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம்னா விடு. ஏய் மலர், நீ எப்ப வந்த? எது மலர் வந்திருக்காளா? ஐயோ, அவ வீட்டு ஓட்டுக்கு மேல நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? அது நான் சொல்றேன் மலரு. அது ஒண்ணும் இல்ல மலரு, என் பொண்ணு அதை வெளியே வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தா. அந்த பந்தை தெரியாம தூக்கி போட்டுட்டா. மரத்து கிளையில போய் மாட்டிக்கிச்சு. அதை எப்படிதான் எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட ஏணி கூட கிடையாது. என் பிள்ளை வேற அது வேணும்னு ஒரே அழுகையா. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டான நேரத்துக்கு ரம்மு வந்தா. அதான் ரம்மு. எது? சாரி மலரு, ரமேஷ் கரெக்டான டைமுக்கு தான் வந்தா. அதான் நானே எடுத்து தரேன்னு சொல்லி மேலே ஏறி எடுத்துட்டு இருக்கான். ஏணி கூட கிடையாதுன்னு எப்படி ஏறினா? ஆமா, என்கிட்ட ஏணி கூட கிடையாது. அவன் வந்தாம்ல, அவன் பைக்கை எங்க வீட்டுக்கிட்ட நிறுத்தி அது மேல ஏறிதான் கஷ்டப்பட்டு அந்த ஓட்டு மேல ஏறினான். தேங்க் காட், நல்ல டைமுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கான். இல்லைன்னா என் பிள்ளை என்னால சமாளிச்சிருக்கவே முடியாது. பந்தை எடுத்தாச்சா? என்ன எடுத்துட்ட மலரு? வீட்டுக்கு வா. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு மலரு, வேலைக்கு போகணும். பந்தை எடுக்கும் போது நேரம் ஆயிட்டுன்னு தெரியலையோ? இல்ல, அது உன்னை வீட்டுக்கு வான்னு சொன்னேன். செத்தேன் இன்னைக்கு. வர வர என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது சின்ன பொண்ணு. ஏன்க்கா அப்படி சொல்றிய? பிறவு என்னடி, இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முந்தி மழை நல்லா தூரிச்சு, அதுக்குள்ள வெயில் அடிக்க பாரா. ஆமாக்கா, நானும் அதைத்தான் நினைச்சேன். வர எப்ப மழை பெய்யணும், எப்ப காத்தடிக்கணும், எப்ப வெயில் அடிக்கணும்னு அதுக்கே தெரிய மாட்டேக்கு போல. பாவம், அதுவும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு அதுக்கும் கொஞ்சம் குழம்பிட்டு போல. என்ன நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாம மாத்தி மாத்தி வந்துட்டு கிடக்கு. அதுவும் சரிதான், நீ சொல்லுத மாதிரி அது குழம்பிதான் போயிருக்கும். மனுஷ மக்களே டிப்ரெஷன்ல கிடக்கும்போது அது கிடக்காதா என்ன? அது டிப்ரெஷன்ல கிடக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கிட்ட அது எதுவும் சொல்லுச்சுன்னு வையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சுக்கிடலாம். புரியலக்கா? அட, நான் என்ன சொல்றேன்னு புரியலையோ? இரு, புரியுத மாதிரி சொல்லுதேன். இப்ப அதுக்கு மழை பெய்யணும்னு தோணுதுன்னு வையா, நமக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படின்னா நம்ம அன்னைக்கு துணி துவச்சு போடுவோமா? போட மாட்டோம். ஏதாவது வத்தல், மிளகா, கோதுமைன்னு காய வைக்கணும்னா அன்னைக்கு காய வைப்போமா? காய வைக்க மாட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிடுவோம். இன்னைக்கு வெயில் அடிக்க போறேன் அப்படின்னு நமக்கு தகவல் தெரிஞ்சுட்டுன்னு வையா, அப்ப இருக்க பெட்ஷீட், துணி, கிணின்னு என்ன இருக்கோ எல்லாத்தையும் துவச்சு போட்டு என்னென்ன காய வச்சு எடுக்கணுமோ எடுத்துருவோம்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அதுக்கு அப்படி நடக்கணுமே. ஆமா, என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கானுவ. ரோபோவெல்லாம் கண்டுபிடிச்சு நடக்க வைக்கானுவ, பாட வைக்கானுவ, ஆட வைக்கானுவ, ஓட வைக்கானுவ. இந்த வானிலையை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்காம இருக்கானுவல. அதையும் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க. நாடு போற வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியல. அது என்னமோ உண்மைதாண்டி. ஏன்க்கா நாடு போற வேகத்துல ஈடு கொடுக்க முடியலன்னு அழுதிய? நான் எங்க அழுதேன்? உமுந்து தானே நல்லா தானே நிக்கேன். எனக்கு யாரோ அழுது சத்தம் கேட்க பார்த்துக்க, ஆனா யார் அழுதான்னு தெரிய மாட்டேக்கு. ஏக்கா என்ன ஆளாளுக்கு அவியவிய பிள்ளைய பிடிச்சிட்டு கோவமா வாரிய? பிள்ளைகள் 2 அழுது என்னாச்சு? பிறவு என்ன சின்ன பொண்ணு, இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவ்ல, காலையில இது 2ம் நான் விளையாட போறேன்னு நினைச்சுவேன். சரி, எதுவும் சாப்பிடலையான்னு காலையில ஒரு டீ ஆத்தி கொடுத்து ஆளுக்கு 2 பிஸ்கெட் தொட்டுட்டு விளையாட போறேன்னு சொன்னதுதான். சரின்னு ஆச்சு. மணி இப்ப 10 கிட்ட ஆக போகுது. இன்னும் காலையில ஒரு சோறு சாப்பிடல. ஒரே விளையாட்டு தான். சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஆசைப்படும், இல்லன்னு சொல்லல.
விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரம் உண்டுல்ல. வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு போய் விளையாடணும். சாப்பிடையே இல்ல. சரி சாப்பிடதான் இல்ல, மழை வேற தூருது, ஆளு ரெண்டையும் காணுமேனு தேடி போனா மலைக்குள்ள நல்லா ஆட்டம் போட்டுட்டு கிடக்காவ. அக்கா சின்ன பிள்ளைகள் தானக்கா, மலைக்கு ஆசையில ஆடி இருப்பாவ. ஏமா சின்ன பிள்ளைகள் தான் இல்லைன்னு சொல்லல. நாளைக்கு மலைக்குள்ள நனைஞ்சிட்டு காய்ச்சல் அது இதுன்னு வந்துச்சுன்னா யாரு பாடு பாக்குறது சொல்லு. சின்ன பொண்ணு நம்ம பெரிய ஆளுவ, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து குடிக்கணும், நல்லா படுத்து தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் சரியாகும் நமக்கு தெரியும். அதுவளுக்கு தெரியுமா? அதுலயும் நான் பெற்று வச்சிருக்கேனே, மருந்து கூட குடிக்காது. நம்ம ஏதோ விஷத்தை தர மாதிரி தான் அழுன்னு அழுது ஊற கூட்டும். 7 பேர் கையை காலை பிடிச்சி மருந்து ஊத்தணும். ஒவ்வொரு பிள்ளைகள் ஊசிக்கு தான் பயப்படும், இது டானிக்கே பயப்படும். இப்படி இருந்துகிட்டு மலையில் நனைஞ்சுக்கிட்டு இருந்தா பார்க்க வெறிய வருமா வராதா? அது நமக்கு புரியுது, பிள்ளைகளுக்கு புரியாதுல்ல. எல்லா வீட்லயும் இப்படித்தாங்க கிடக்கு, என்ன செய்ய? அதுக்குன்னு பிள்ளைகளை அடிச்சு விட்டியலோ, பாவம் ஏங்கி ஏங்கி அழுதுவேன். அடிச்சு விட்டோமா, உரிச்சிருப்போம் வச்சு. கமலா நாங்க 2 பேரும் பார்த்துட்டோம். விளையாண்டுகிட்டு இருக்கவியில பார்த்துட்டு இங்க வாங்கங்கோ நாங்க முறைச்சிட்டு நிக்கிறத பார்த்துட்டு நீங்க அடிப்பியன்னு ஓட்டமா ஓடுதவே 2ம். இதுங்க கூட ஓடி பிடிச்சு விளையாடுறக்கா நமக்கு வயசு சொல்லு? பின்னாடியே துரத்தி போய் பிடிச்சு 4 அடியை வச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சரி, இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு முந்தி நமக்கு தான் ஏதாவது 1000 போல் இருக்குக்கா. சரியா சொன்ன சின்ன பொண்ணு. இவியல நல்லபடியா வளர்க்கறதுக்கு முந்தி நம்ம கை காலை உடைச்சிட்டு தான் வீட்டுல கிடக்கணும் போல, அவ்வளவும் குறும்பு. நம்ம அப்பா அம்மா எல்லாம் இப்படியே வளர்த்தாவ, கொஞ்சோட 6 கிடப்போம். நம்மள யாரும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தாவளா, கெஞ்சி கெஞ்சி வளர்த்தாவளா? அத சொல்லுங்க. இந்த காலத்து பிள்ளைல பாராட்டி சீராட்டி எல்லாம் பண்ணியும் ஒன்னும் மதிக்க மாட்டேக்குவேன். அதான் பாரு கமலா, நான்லாம் எங்க வீட்டுல 6வது பிள்ளை. எனக்கு முந்தி 3 அண்ணன் 2 அக்கா. எங்க அம்மா நான் கடைசி பிள்ளைன்னு என்ன கொஞ்சம் விளக்கல, மூத்த பிள்ளைன்னு எங்க அண்ணனையும் கொஞ்சம் விளக்கல. எல்லாம் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டோன்னா எல்லாத்துக்கும் அடி விழுவும். அந்த காலத்துல அவிய வயல் வேலையை முடிச்சிட்டு வந்து இருக்க கோவத்தெல்லாம் நம்ம ஏதாவது செஞ்சுட்டோம்னா நம்ம மேலதான் கட்டுவாவ. ஒரு பண்டை வாங்கிட்டு வந்தா கூட 6 பேர்த்துக்கு பங்கு வச்சு செத்தோளதான் கிடைக்கும். இப்ப நம்ம ஆளுக்கு 1 வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சும் நம்ம பேச்ச ஒன்னும் மதிக்க மாட்டேக்குவ. அதுவும் சரிதான், இப்பெல்லாம் பிள்ளைல அடிக்கிறதுக்கே பயமா இருக்குக்கா. அப்பெல்லாம் நான் எங்க அம்மா கிட்ட வாங்காத அடி கிடையாது, வச்சு குச்சி எடுத்தாவே அவளதான் தொழியை உரிச்சு விடுவாவ. நானும் அப்படித்தான் கருக்கு மட்டும் பிய்ய அடி வாங்கியிருக்கேன். ஆனா என் மகனை ஒரு அடி அடிச்சதில்லை நானு. அது சரிதான், பிள்ளைகள் கதையை பேசினா பேசிட்டே இருக்க வேண்டிதான். ஏற்கனவே பிள்ளைகள் வேற மழையில நினைச்சிட்டாவன்னு சொன்னியல்ல. போங்க நேரமா வீட்டுக்கு போய் கொஞ்சம் தலையை தவட்டி விட்டு சாப்பிட ஏதாவது வயிற்றுக்கு கொடுங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, பிறகு பாப்போம் என்னட்டி. சரிக்கா. என்ன சின்ன பொண்ணு இது, மழை நிக்காத போல் இருக்க? ஆமாக்கா, நின்னு அப்படியே நிக்க வேண்டிதான். வாங்க முதல்ல வீட்டை பார்த்து ஓடுவோம். சரிடி வா போவோம். என்ன கமலாக்கா இது, மலர் வீட்டுக்குள்ள என்னமோ அடித்தடி சத்தம் தான் கேக்குது. அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல, வா என்னன்னு பாப்போம். சின்ன பொண்ணு இங்க என்ன நடக்குது? ஏக்கா நானும் உங்க கூட தானே வந்தேன், எனக்கு என்ன தெரியும்? அதுவும் சரிதான், நீ என் கூட தான் வந்த. பாவ ரமேஷ் மூஞ்சியெல்லாம் அடிபட்டு கிடக்கானே. யோ உன்னை கட்டின பாவத்துக்கு காலையில ஒரு ஆசையில உன்கிட்ட கேட்டேன். வெளிநாட்டுல அந்த காதல் ஜோடி அவ்வளவு உயரத்துக்கு போய் காதல சொன்னவளே நீயும் எனக்கு சொல்லுன்னு. நீ அதுக்கு என்ன பண்ண? வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல கதவை திறந்து வச்சுட்டு வெளியே பச்சை பசேல்னு செடி இருக்கு, மரம் இருக்கு, அதை பாரு, இங்கேயே நான் உனக்கு என் காதலை தெரிவிக்கிறேன்னு சொன்னேன். நம்ம வீட்டுல மொட்டை மாடி தானே இருக்கு, அதுக்கு போக படி இன்னும் கட்டலையே, ஏணி வச்சு ஏற முடியாது, முட்டி போட்டா எனக்கு நிமிர முடியாது, 30 வயசு ஆயிட்டு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குன்னு என்னெல்லாம் சொன்ன நீ? சொன்னியா சொல்லலையா? வலிக்கு சொன்னேன். அதான் எனக்காக ஒண்ணு செய்யணும்னா உனக்கு உடம்பு ஒத்துழைக்கவே செய்யாது. அங்க வலி வந்துரும், இங்க வலி வந்துரும். ஆனா இங்க இருந்து கிளம்பி போன செத்த நேரத்துல அந்த கீதா வீட்டு முந்தி நீ வண்டியை நிறுத்தி அவ வீட்டு ஓட்டு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்க. கடவுளே, என்ன சின்ன பொண்ணு சொல்றா? இவன் எதுக்கு கீதா வீட்டு ஓடு மேல ஏறினா? அதானே ஓட்ட பிரிக்கலான்னு ஏறி இருப்பாரோ? ஏடி பட்ட பகல்லையே யாருக்கும் தெரியாம ஓட்ட பிரிப்பாவே. சரி அப்ப அதையும் அவளே சொல்லுவா இருங்க. இல்ல மலரு, பாவம் அவ புள்ள பந்தாங்க மேல போட்டுட்டான்னு அழுதான்னு சொன்னான், அதான் எடுத்து கொடுப்போமேன்னு. அதான் நம்ம வீட்டுல முட்டி போட்டா எலும்ப முடியாது உனக்கு, அவ வீட்டு ஓட்டு மேல அப்படி ஜாலியா ஏறி உருண்டு பரண்டு அவளுக்கு உதவினா செய்ய முடியும், அப்படிதானே? அது வந்து உன்னெல்லாம் பார்த்த இடத்துலயே தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்கணும். பாவன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனியும் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையி, யாரு பார்த்தாலும் பரவாயில்ல நடு ரோட்லயே வச்சு கிழிச்சு போடுவேன். மலரு நீ தேவையில்லாம சந்தேகப்படுற மலரு, அவ என் கூட பள்ளிக்கூடத்துல படிச்ச புள்ள. அதான் பள்ளிக்கூடத்துல தானே படிச்சா? நீ படிச்சு முடிச்சே எத்தனை வருஷம் ஆச்சு? பள்ளிக்கூடத்துல படிச்சாலா? சரி இருக்கட்டு, அதோட விட்டுறணும். ஒரே ஊருக்காரியா பார்த்தா என்ன, அதோட நிறுத்திக்கிடணும். அவளுக்கு உதவி செஞ்சேன் பதவி செஞ்சேன்னு போனா
போக மாட்டேன் சொன்னா கேளு மலரு, அடிக்காத. இனி அவளுக்கு எதுவும் உதவியெல்லாம் செய்ய மாட்டேன். செஞ்சுதான் பாரா கீத்து வாத்துன்னு இனி சுத்தி பாரா, உடம்புல உயிர் இருக்காதாமா. கேட்டி பேர பத்தியா கீத்து வாத்தா? ஆமாக்கா கேட்டேன். இந்த அண்ணனுக்கு கம்பெனியே இருக்க மாட்டாவ போல, சும்மா ஏதாவது செஞ்சு இவகிட்ட அடி வாங்குறதே தான் வேலை போல. சரிடி வா, அவ பாக்கிறதுக்குள்ள ஓடிடுவோம். வாங்கக்கா.